வரலாற்றில் கண்டிராத ஒரு மிகப்பெரிய துயரம் தமிழ்நாட்டில் மகாமகத்திற்கு பிறகு கரூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது எல்லோருடைய இதயங்களையும் சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது மிகவும் கவனத்தோடு பாதுகாப்போடு அனுமதி கொடுக்க வேண்டும். அதே போன்று அரசியல் தலைவர்கள் கூட்டத்தில் எந்த நேரத்திற்கு வருகிறோம் என்று தொண்டர்களிடம் தோழரிடம் கூறுகிறார்களோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை காத்திருக்க வைக்காமல் சென்று தன்னுடைய கூட்டத்தை முடிக்க வேண்டும். நேற்றைய நடந்த சம்பவம் உலகத்தையே உலுக்கியிருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் நீதி விசாரணை வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தோம். நீதி விசாரணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். நிவாரண நிதியை பற்றி சொல்லியிருந்தோம். நிவாரண நிதி கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுத்தாலும் விலை மதிக்க முடியாத நம்முடைய குடும்ப உறவுகள் இன்று தன்னைத்தானே இந்த கொடூர சம்பவத்தில் இறப்புக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பேற்பது என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இந்த நடவடிக்கை மூலமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது. அது தமிழ்நாடாகட்டும் இந்தியாவிலாகட்டும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இறந்த தன்னுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதை பற்றி மிகவும் வேதனையோடு விசாரித்தார்கள். அங்கே அனைவரும் சென்று நிவாரணப் பணியிலும் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். நேற்று இரவு செல்ல முடியாத காரணத்தால் விடியற் காலை இன்று நாங்கள் கரூருக்கு புறப்பட்டு செல்லுகிறோம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கே சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்கிறோம். பாதுகாப்பு பணியில் இந்த குறைபாடு தான் இந்த விபத்துக்கு காரணம்னு ஒரு விமர்சனம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதித்ததற்கு உயர்நீதிமன்றத்தில் சென்று உயர்நீதிமன்ற ஆணையை பெற்றார்கள். 12 மணிக்கு கூட்டம் என்று கூறிவிட்டு 7:40க்கு சென்றிருக்கிறார்கள். இதைத்தான் தவிர்க்க வேண்டும் சொல்றோம். இப்ப இந்த துயரமான சம்பவத்தில் துன்பத்தில் இருக்கும் பொழுது அரசியல் பேசுவதற்கு நாம் விரும்பவில்லை. இருந்த போதிலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் யாராக இருந்தாலும் அந்த மக்களை காத்திருக்காமல் அவர்களை பார்க்க வேண்டும். பரப்புரை எதாக இருந்தாலும் அந்த டைமிங் ஏறக்குறைய 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். இன்னைக்கு இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகி தான் நிறைய பேர் இறந்திருக்காங்கன்ற தகவல் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் காலையிலிருந்து இரவு 7:40 வரைக்கும் 8 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காம உணவு இல்லாமல் இருந்தா என்ன பாதிப்பு வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இது மக்கள் அப்படி காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் உணர்வு இருக்கு. அவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு டிஜிபி அறிக்கையை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கூட்டம் நடக்கிறதா பரப்புரையில் சொல்லிட்டு 7:40க்கு வந்திருக்காங்கன்னு பொறுப்பு டிஜிபி சொல்றார். பட் இதெல்லாம் வேதனை அளிக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, நாங்கள் அரசியல் பேச விரும்பவில்லை. இருந்த போதிலும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விசாரணை முடிந்து ஆணையத்துடைய அறிவிப்பு வந்தவுடன் நாங்கள் இதை பற்றி வாதிக்கிறோம். அந்த விபத்து நிகழ்ந்ததுக்கு பிறகு அந்த கட்சித் தலைவர் விஜய் உடனடியாக கிளம்பி சென்னை வந்தார். அரசியல் கட்சி தலைவராக பாதிக்கப்பட்டவர்கள் கூட இருந்திருக்கணும். நான் தான் சொல்றேனே, இப்ப அரசியல் பேசுற நேரம் இல்லை. இது நம்ம பொறுமையா பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப துன்பமும் துயரமான காலம். இது அவரு வந்துட்டார் அங்கிருந்துன்றாங்க. முதலமைச்சர் உள்ள போயிட்டாரு. இரவோடு இரவாக முதலமைச்சர் நடந்த உடனே தன்னுடைய அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு. இரவோடு இரவாக உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு இப்பதான் மருத்துவமனையெல்லாம் இருந்து அட்மிட் ஆகிட்டு 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருதய பிரச்சனை காரணமாக இருந்தார். இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் அதிர்ச்சி என்னவென்றால், உடனடியாக சென்று தலைமைச் செயலகத்தில் நீதி விசாரணை அமைப்பது, நிவாரணத்தை அறிவிப்பது, எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துவது, உடனடியாக கரூருக்கு சென்று அந்த மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று ஒரு தந்தையாக இருப்பது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சரை பெற்றிருக்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். யதார்த்தம். மகாமகத்தை நினைவுபடுத்தினீங்க. அதே நேரத்தில் மாஞ்சோலை
ஆமாம், தூத்துக்குடி சம்பவம் இதை இப்போ இல்லை எல்லாத்தையும் கண்டிக்கத்தக்கது தான். இது மாதிரி சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு நடக்காம பாதுகாக்கும்.